ஹாய் மேம். நான் பவானி. உங்களுடைய மெசேஜ் எல்லாமே நான் டெய்லி பார்த்துட்டு நீங்க கேட்குற அப்டேட்ஸ்லாம் என்னால முடியறத குடுத்துட்டுருக்கேன். ஐ அம் ரியலி ஹேப்பி மேம். பிகாஸ் வந்து என் மேல எனக்கே ஒரு ஹோப் இல்ல. வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்னு. நானாவே நெறைய தடவ வெயிட் லாஸ் ஜர்னி ட்ரை பண்ணி, அதாவது யார்கிட்டயுமே ஜாயின் பண்ணாம, ஓனா வந்து நானாவே ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நெனச்சுட்டு வைப்பேன். பட் என்னால முடியாது. ஒரு 10 டேஸ் ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் திருப்பி பழையபடி அத கன்டின்யூ பண்ண முடியாது. பட் என் ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 10 கேஜி வரைக்கும் குறைச்சிருந்தா. பேரு அனிதா அவ பேரு. அவ சொன்னா என்கிட்ட, இந்த மாரி நான் ஜாயின் பண்ணி குறைச்சேன் அப்படின்னு சொன்னா. உங்ககிட்ட எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, மத்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பவுடரு, அம் நெறைய விட்டமின்ஸ், டேப்லெட் அது மாரிலாம் நெறையா குடுத்து, அது மூலமா வெயிட் லாஸ் பண்றாங்க. நீங்க ஒன்லி ஃபுட்டு, ஒர்க் அவுட், வாக்கிங் இதுலயே வெயிட் லாஸ் கொண்டு வரீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப என் ஃப்ரெண்டோட சிஸ்டர்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்றது வந்து பவுடர் அந்த மாரி எடுத்து, ரொம்ப நல்லா வெயிட் குறைஞ்சுட்டாங்க. ஸோ வந்து அத கூட நீ ட்ரை பண்ணு அப்படின்னு என் ஃப்ரெண்ட் கேட்டா. நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பிகாஸ் வந்து அது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான வெயிட் லாஸா எனக்கு தெரியல. பட் நீங்க கொண்டு வந்தது ஐ அம் ரியலி ஹேப்பி. உண்மையாலுமே இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெயிட் லாஸ் ஜர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ண காரணம், என்னுடைய ஓவர் வெயிட் வந்து எனக்கு வெளியில வந்து நெறைய பேர் என்னை வந்து கிண்டல் கேலி செய்தனால தான். எனக்கு அது ரொம்ப ஷேமா ஃபீல் பண்ணுச்சு. ஸோ நான் ஜாயின் பண்ணேன். உங்களுடைய ஒவ்வொரு டயட் பிளானு, ஒவ்வொரு தடவையும் நீங்க என்னைய ஃபாலோ பண்றது, நான் வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூவா இருந்தா கூட, "ஏம்மா நீ இத அனுப்பல? என்னாச்சும்மா?" அப்படின்னு கேட்கும்போது உங்ககிட்ட ஒரு ஷேரிங் எனக்கு கிடைக்குது. "மேம் எனக்கு உடம்பு முடியல. மேம் என்னுடைய பீரியட்ஸ் டைம்." இது மாரி நான் சொல்லும்போது என் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாவும் இருக்கு. ஸோ நம்மள வந்து ஒருத்தவங்க கேட்கறாங்க, நம்மள ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ நம்மளுடைய ஹெல்த்துக்காக அவங்க வந்து ரொம்ப வந்து கேர் பண்றாங்கங்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஸோ வந்து அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க் யூ சோ மச் மேம். உங்களால தான் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணேன். இப்பலாம் ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது, ஐயோ! சாப்பிட்டா மேம் வந்து சத்தம் போடுவாங்க. வெயிட் லாஸ் ஆவலைன்னா அவங்க சத்தம் போடுவாங்க. அப்ப இதெல்லாம் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆவாது. அப்படிங்கிற மாரி நானே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சாப்பிட்டா கூட அவாய்ட் பண்ற மாதிரி மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறது உங்களுடைய ஃபிட்னஸ், ஹெல்த் குரூப் மட்டும் தான். ஸோ வந்து நீங்க என்னைய ஃபாலோ பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அ கேரிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து அமௌண்ட்டுக்காக நீங்க பண்ற மாரி எனக்கு தெரியல. ஸோ வந்து இது வந்து ஒரு நல்ல சர்வீஸ். அத வந்து நீங்க கன்டின்யூ பண்ணணும். நான் இப்ப 60 டேஸ் பிளான்ல இருக்கேன். ஸோ வந்து மேக்ஸிமம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னால இது எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, நான் வொர்க்கிங் விமனா இருக்கனால டைமிங் இல்லாம என்னால ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு சென்ட் பண்றதோ, அம் இது மாரி எக்சர்சைஸ் ஃபோட்டோ இது மாரிலாம் வந்து என்னால ஃபாலோ பண்ண முடியல. ஸோ வந்து அதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லும்போது, "சரி ஓகேம்மா, நோ ப்ராப்ளம். டேக் கேர்." அந்த மாரி நீங்க சொல்றீங்க. அதனால வந்து நான் இந்த 60 டேஸ் முடிச்சுட்டு, நான் எக்ஸ்ட்ரா என்னால இன்னும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா உங்ககிட்ட ஜாயின் பண்ணுவேன். திருப்பி ஒரு 30 டேஸ் பிளான்ல அ அப்டின்னு நெனச்சுட்டு இருக்கேன். ஸோ வந்து தேங்க் யூ சோ மச் மேம். உங்களுடைய கேரிங் அண்ட் சப்போர்ட்டுக்கு. நான் வந்து இப்ப 5 கேஜி குறைஞ்சிருக்கேன் அப்டின்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோட எஃபோர்ட் அப்டின்னாலும், என்னோட எஃபோர்ட்டுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தது நீங்க தான். என் ஹஸ்பண்டே சொல்றாரு, "எப்டி வந்து நீ இப்டி மாறுனன்னு எனக்கே தெரியல" அப்டின்னு. நான் ரொம்ப பரோட்டா பிரியர் மேம். பரோட்டானா அவ்ளோ சாப்பிடுவேன். 3 நேரம் குடுத்தா கூட சாப்பிடுவேன். இப்ப வந்து பரோட்டானாவே டச் பண்றது இல்ல. என் ஹஸ்பண்ட் கேட்கிறாரு, "எப்டி இப்டி மாறுன? பரோட்டா பார்த்தாவே வேணான்னு சொல்ற" அப்டின்னு. ஸோ அந்த அளவுக்கு என்னைய மாத்துனது நீங்க தான். ஸோ இனிமே வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் குடுத்ததும் நீங்க தான். இனிமே நான் வந்து கண்டிப்பா உங்க வெயிட் லாஸ் ஜர்னிய ஃபாலோ பண்ணி நல்ல வெயிட் லாஸ் பண்ணுவேன் மேம். தேங்க் யூ சோ மச் மேம். ஒன்ஸ் அகைன். மேம் அப்புறம் வந்து இந்த ஒர்க் அவுட் செக்ஷன் பத்தி சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒர்க் அவுட்க்கு வந்து ஒரு சார் வராங்கல்ல, அவங்க சூப்பரா சொல்லித் தராங்க. ஆக்சுவலி அவங்க வந்து எப்படின்னா, புரியலன்னு சொன்னா கூட அவங்க திருப்பி வந்து அத ரிப்பீட் பண்ணி சொல்லித் தராங்க. அவங்க அந்த 1, 2 அப்படின்னு ஒரு கமெண்ட் சொல்றது வந்து, அந்த நம்பர் சொல்ல சொல்ல தான் ஒரு எந்தூசியாசமா நம்ம வந்து செய்யறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. நானும் ஒர்க்குக்கு டைம்ல என்ன பண்ணுவேன், அந்த வீடியோ பார்த்து வச்சுட்டு நம்மளா செய்யலாம் அப்படின்னு நினைச்சா, சத்தியமா முடியல. செய்ய முடியல. அவங்க அந்த 1, 2 சொல்லும்போது தான் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டா நம்ம செய்ய கரெக்ட்டா அவங்க அந்த ரவுண்ட ஃபாலோ பண்ணி 3 டைம்ஸ் செய்ய வச்சு, லாஸ்ட்டா வந்து வார்ம் அப் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சாருக்கும் ஒரு தேங்க் யூ சோ மச்.